கடவுளுடைய அழைப்புக்கு யார் செவிமடுக்க தயாராக இருக்கிறார்கள்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது கடவுளுடைய குரலுக்கு, அவருடைய அழைப்புக்கு யார் உடனடியாக பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கடற்கரை ஓரமாக செல்கின்ற பொழுது பேதுருவையும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் அழைக்கின்றார். அழைத்த உடனேயே அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். இன்னும் அந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் விலகி சென்ற பொழுது அங்கே இருவரை மீண்டும் அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். செபதேவின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவானும். இவர்கள் இருவரையும் அழைக்கும் பொழுதும் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றக்கூடிய நிகழ்வை நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு முழுவதும் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வழி நடத்துவதற்காக பல அரசர்களை, நீதி தலைவர்களை, இறைவாக்கினர்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு அழைப்பதிலே பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண 4ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வசனத்திலே கடவுள் மோசேயை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் திக்குவாயன், என்னுடைய வாய் குளறும், என்னால் பேச முடியாது என்று சொல்லி கடவுளை நோக்கி கடவுள் தனக்கு விடுத்த இறை பணிக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. ஆனால் கடவுள் அவருடைய அந்த திக்குவாயை சரி செய்து இறை மக்களை வழிநடத்துவதற்காக மோசேயை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வை விடுதலை பயணம் 4:10 இறை வார்த்தையின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கே முதலிலே கடவுள் அவர் அழைக்கின்றார். ஆனால் அழைத்த உடனே அவருடைய குரலுக்கு செவிமடுக்காமல் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய குறையை இறைவனை நோக்கி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே தான் எரேமியா இறைவாக்கினரை அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கக்கூடிய நேரத்தில் எரேமியா 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று கடவுளை நோக்கி சொல்லுகின்றார். ஆனால் கடவுள் எரேமியாவினுடைய அந்த குறைபாட்டையும் சரி செய்து அவரை இறை மக்களை வழிநடத்த அவரை அழைத்து தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதே போலத்தான் இன்னும் சிறப்பாக எசாயா இறைவாக்கினர் எசாயா 6ஆம் அதிகாரம் 4 இறை வார்த்தையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயாவை கடவுள் அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன், தூய்மையற்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த என்னால் கடவுளுடைய பணியை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே கடவுள் அவருடைய அந்த தூய்மையற்ற தன்மைக்கு ஏட்டு சுருளை உண்ண செய்து அவரை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வை விவிலியத்திலே நாம் படிக்கின்றோம். இவ்வாறு கடவுள் அவருடைய குறைபாட்டை சரி செய்து இறை மக்களை வழிநடத்த அவரை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் யோனா இறைவாக்கினரை நினிவே நகர மக்களுக்கு நற்செய்தியை போதிக்க அழைக்கின்ற பொழுதும் அவர் தர்சீசுக்கு தப்பி ஓடக்கூடியவராக இருக்கிறார். அதன் பிறகு கடவுள் அவரை 3 நாள் மீனுடைய இரவும் பகல் 3 நாள் மீனுடைய வயிற்றிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் அந்த நினிவே நகர மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு அவரும் கடவுளுடைய அழைப்புக்கு உடனே செவி மடுக்காமல் தப்பி ஓடக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய குரலுக்கு உடனே செவி மடுக்காமல் தங்களுடைய குறைகளையும் இயலாமையும் கடவுளை நோக்கி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற பொழுது அங்கே கடவுள் என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே கடவுள் அவர் தன்னுடைய புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக நற்செய்தி வாசகத்திலே
இன்றைய நற்செய்தியிலே பேதுருவை நாம் அழைத்ததை ஏற்கனவே பார்த்தோம். அவர் உடனே கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை போலத்தான் இன்னும் சிறப்பாக நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தியிலே மத்தேயு சுங்கசாவடியிலே வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் ஆண்டவர் இயேசு அழைத்த உடனேயே தான் வரி வசூலிக்கக்கூடிய அந்த பணியை விட்டுவிட்டு உடனே இயேசுவை பின்பற்றக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இது புதிய ஏற்பாட்டில் இரண்டாவது வகையான அழைப்பு. அவர்கள் அழைத்த உடனேயே கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக அழைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவ்வாறு அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு யார் உடனே செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரியும், அன்று ஆண்டவரே சொன்னார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஆனால் இன்று அறுவடை குறைவாக இருக்கிறது. அறுவடையே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அல்லது ஒரு பெண் குழந்தை தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அறுவடையும் குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த குறைவான அறுவடையிலும் கடவுளுடைய பணிக்காக நம்முடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை இன்னும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் அவருடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளாமல் அன்று பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்தியதைப் போலவே இன்றைக்கும் நான் பார்க்கக்கூடிய ஒரு சில தடைகள், ஒரு சில கேள்விப்படக்கூடிய ஒரு சில குறைபாடுகளை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் சிறப்பாக தங்களுடைய குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே அவர்களை படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறார்கள், நல்ல கல்லூரியிலே படிக்க வைக்கிறார்கள். இவ்வாறு அவர்களுக்கு தேவையானதை அவர்களே செய்வதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய குழந்தை தன்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இது எல்லா பெற்றோராலும் ஆசைப்படக்கூடிய ஒன்று, அது உண்மைதான். இருந்தாலும் அவர்கள் இந்த காரணத்தால் தன்னுடைய குழந்தையை கடவுளுடைய பணிக்காக அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பெற்றோர்கள் தியாகம் செய்யக்கூடிய மனநிலை இல்லாததன் காரணமாக இன்று கடவுளுடைய அழைப்புக்கு உடனே செவிமடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழக்கூடிய இந்த அலைபேசி. போன வருடம் எங்களுடைய கார்மல் சபையில் இறை அழைத்தல் முகாம் வைத்திருந்தோம். அந்த இறை அழைத்தல் முகாமிலே 23 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த 23 மாணவர்களிலே 23 பேரும் இரவு தூங்க போவதற்கு மிகவும் நேரம் காலதாமதம் ஆனது. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் நண்பர்கள் குரூப்பாக சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் ரீல்ஸ் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு இருந்ததால் அவர்கள் அந்த மொபைலுக்கு அடிக்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இதனால் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு இந்த அலைபேசி ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இன்னும் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தடை ஒரு சில பெற்றோர்களிடமிருந்து வரக்கூடிய தடை என்று நான் நினைக்கிறேன். என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில பெற்றோர் தன்னுடைய குடும்ப தலைவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதால் தன்னுடைய குழந்தைகளிடம், இதோ மகனே, உங்கள் அப்பா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார், எனவே நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டும், உன்னை தம்பிதான் இந்த குடும்பம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒருவேளை அந்த தம்பிக்கு ஆண்டவருடைய பணிக்கு வர வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் கடவுளுடைய பணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்வார்கள், ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய
குடும்பம் மிகவும் பின்தங்கிய குடும்பம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது. எனவே என்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து அதன் மூலமாகத்தான் என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நாம் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு தடையாக நான் பார்க்கிறேன். ஆக கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பேதுருவையும் அவருடைய சகோதரர்களையும் அழைத்த உடனே அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் கடவுளுடைய பணிக்கு அத்தகைய மனநிலையோடு அனுப்பக்கூடிய மனநிலை இன்றைக்கு பெற்றோர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைக்கும் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய குழந்தையை கடவுளுடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அந்த குழந்தை செமினரியிலே வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்ப தலைவருக்காக, இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கடன் பிரச்சனைக்காக உங்கள் குழந்தை ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஜெபிக்க ஆரம்பிக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், குடிப்பழக்கமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய பையன் மூலமாகவோ பொண்ணின் மூலமாகவோ சரியாகும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே ஒரு சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பையன் இருக்கலாம், ஒரு பொண்ணு இருக்கிறான் என நினைக்கலாம். அன்று ஆண்டவர் இயேசு ஒரே பையனாக தன்னுடைய தாய் அன்னை மரியாளுக்கு இருந்தார். ஆனால் இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நம் தாய் அன்னை மரியாள் நம் ஒரே மகன் ஆண்டவர் இயேசுவை நமக்காக தியாகம் செய்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுளுடைய குரலுக்கு உடனே செவிமடுக்க எந்தெந்த குழந்தைகள் அருட்தந்தையாக அருட்சகோதரியாக மாறுவதற்கு ஆசையாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புவதற்கு பெற்றோர்கள் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் திருச்சபை இன்னும் அளவுக்கு அதிகமான முன்னேற்றத்தை காண முடியும். அதே போலவே இறை மக்களும் இன்னும் உங்களுடைய குழந்தைகள் வழியாக நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளரவும், பல புதிய இறை மக்களை கட்டியெழுப்பக்கூடிய, பல குடும்பங்களை குட்டி திரவி இன்னும் கட்டி எழுப்பக்கூடிய குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனவே சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் இன்னும் அளவுக்கு அதிகமாக கடவுளுடைய பணிக்காக அழைக்கக்கூடிய குழந்தைகளை நாம் தாராள மனத்தோடு கடவுளுடைய பணி செய்ய அனுப்பி வைப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவன் நாம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.